திமுக வந்து பெண்களுக்கு எதிரானவங்களாமா, மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்களாமா. அதனால அந்த மசோதா வந்து தோல்வியில முடிஞ்சிருச்சாமா. அதனால வந்து பெண்களுக்கு எதிரானவங்க திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்ட்டு மொத்த சங்கிகளை நேத்துல இருந்து உட்காந்து உருட்டிட்டு உட்காந்து இருக்குதுங்க. நீங்க எல்லாம் வந்து என்னைக்கு வந்து மகளிருக்கு ஆதரவா நீங்க வந்து நின்று இருக்கிறீங்க, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பெண்கள் படிக்க கூடாது, பெண்கள் வீட்டு விட்டு வெளியில வரக்கூடாது, வேலைக்கு போயிடக்கூடாது, என்னோட சொந்த கால நின்ற கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தது உங்க குரூப். பெண்கள் முன்னேற்றத்திற்கு நீங்க என்னைக்கு ஆதரவா இருந்திருக்கீங்க? வரலாறு தெரியுமா சங்கிகளை? 1951 அப்ப சட்ட அமைச்சரா இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பெண்களுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு. அதுக்கு எத்தனை எதிர்ப்பு தெரிவிச்சு அவரை மன உளைச்சலை உண்டு பண்ணி அவரோட கொடும்பாவி ஏறிச்சு அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாம தன்னோட பதவியே ராஜினாமா பண்ணிட்டு போனாரு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். செப்டம்பர் மாசம் 2023 மகளிர் இடஒதுக்கீடு மசோதா காங்கிரஸ் திமுக ஆதரவோட நிறைவேறுச்சுல, அது என்ன பண்ணிருக்கீங்க இப்ப வரைக்கும்? அது எங்க போட்டு வச்சிருக்கீங்க? அதெல்லாம் நீங்க எல்லாம் அவ்வளவு விவரம். மகளிர் இடஒதுக்கீடு தனியா ஒரு மசோதா இது பண்ணுங்க, தொகுதி மறுவரைக்குன்னு தனியா ஒண்ணு பண்ணுங்க. ஏன் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி பண்றீங்க? எதுக்காக? தென்னிந்தியாலாம் வந்து அவ்வளவு வந்து ஒண்ணுமே தெரியாது, தென்னிந்தியாலாம் ஒரே கேனைங்க, தென்னிந்தியாவை முடக்கலாம். நீங்க பேசுறீங்களா பெண்களுக்கு எதிர்ப்பா திமுக இருக்காங்க அப்படின்ட்டு?